வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். திண்டிவனம் கடலூர் இடையே ரயில்வே திட்டம் எப்போது தொடங்கப்படும் என சமூக ஆர்வலர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், புதுச்சேரி மக்களின் நீண்ட நாள் கனவாக இருக்கும் திண்டிவனம் புதுச்சேரி கடலூர் இடையேயான ரயில்வே திட்டம் பல ஆண்டுகளாக காகிதத்தில் மட்டுமே பாதியாக உள்ளது. 77 கிலோமீட்டர் தூரத்திற்கான சர்வே பணிகள் முடிந்தும் இத்திட்டம் இன்னும் கிடப்பில் உள்ளது. தமிழகமும் புதுச்சேரி அரசும் நிலம் கையகப்படுத்தலில் ஒன்றுமே செய்யவில்லை. இதனால் மத்திய ரயில்வே அமைச்சகம் போக்குவரத்து குறைவு என்ற காரணம் சொல்லி தாமதம் செய்கிறது. இத்திட்டம் செயல்பட்டு இருந்தால் புதுச்சேரி, திண்டிவனம், கடலூர் நகரங்களின் போக்குவரத்து நெரிசல் குறைந்து மக்களுக்கு பயண வசதி பெருகி இருக்கும். எனவே புதுச்சேரி அரசு மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளது என்றாலும் விரைவில் பாதை அமைக்கும் பணியை தொடங்க வேண்டுமென வலியுறுத்துகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். விழுப்புரம் நாகப்பட்டினம் புறவழிச்சாலையால் நீர் போக்கும் பாதைகள் தடைப்பட்டுள்ளதால் புதுச்சேரி நெல் களஞ்சியம் ஒவ்வொரு ஆண்டும் நீரில் மூழ்கி விவசாயிகளை சோகத்தில் ஆழ்த்தி வருகிறது. விழுப்புரத்திலிருந்து மங்களம், செம்பியம்பாளையம், கோர்க்காடு, சேலியமேடு, பாகூர், சோரியாங்குப்பம், வயல்வெளி வழியாக நாகப்பட்டினம் செல்லும் புறவழிச்சாலையால் பல இடங்களில் வடிகால் வாய்க்கால்களும் இயற்கையான நீர் வழிப்பாதைகளும் தடைப்பட்டுள்ளது. இதனால் ஒவ்வொரு ஆண்டும் பருவமழையின் போது இருபுறமும் உள்ள வயல்களில் மழைநீர் வெளியேற வழியின்றி தேங்கி நிற்கிறது. வெள்ள நீரோட்டம் என்பது மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி இருக்கும். ஆனால் புறவழிச்சாலை பணியின் போது நீர் வழித்தடங்கள் ஆங்காங்கே தடைப்பட்டுள்ளதால் மேற்கு பகுதியில் வயல்களில் தேங்கும் மழைநீர் வடிவதில் சிக்கல் நீடித்து வருகிறது. இதனால் புதுச்சேரி நெல் களஞ்சியமான பாகூர் பகுதியில் பல ஆயிரம் ஏக்கர் நெல் பயிர்கள் நீரில் மூழ்கி பாதிக்கப்படுவது தொடர்கதையாக உள்ளது. புறவழிச்சாலையில் இருபுறமும் சிறிய அளவிலான வடிகால் அமைக்கப்பட்டுள்ளது. இது சாலையில் தேங்கும் மழைநீரை வெளியேற்றும் வகையில் மட்டுமே அமைக்கப்பட்டுள்ளது. எனவே இது தொடர்பாக பொதுப்பணித்துறை மற்றும் வேளாண் அதிகாரிகள் ஆய்வு செய்து ஆண்டுதோறும் நீரில் மூழ்கி வரும் புதுச்சேரி நெற்களஞ்சியத்தை பாதுகாத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் இணையவழி மூலம் 6 பேரிடம் ரூபாய் 47,000 மோசடி செய்தது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியை சேர்ந்த நபரை மொபைல் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் தனியார் நிதி நிறுவனத்தில் இருந்து பேசுவதாக அறிமுகப்படுத்திக் கொண்டு பேசியுள்ளார். அதில் குறைந்த வட்டியில் லோன் தருவதாக கூறியுள்ளார். இதை நம்பி லோன் பெற விண்ணப்பித்த போது செயலாக்க கட்டணம் செலுத்தும்படி கூறியுள்ளார். இதையடுத்து 4 தவணைகளாக மர்ம நபருக்கு ரூபாய் 19,882 ரூபாய் செலுத்தியுள்ளார். ஆனால் அதன் பின் மர்ம நபரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதேபோல் புதுச்சேரியை சேர்ந்தவர்கள் 14,500 ரூபாய், 3,000, 5,000, 2,000, பெண் ஒருவர் 3,000 என 6 பேர் மோசடி கும்பலிடம் 47,382 ரூபாயை இழந்துள்ளனர். இது குறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். தீபாவளி பண்டிகையன்று பட்டாசு வெடித்து காயமடைந்த 45க்கும் மேற்பட்டோர் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று சென்றனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பட்டாசு வெடிப்பின் போது மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து தீயணைப்பு மற்றும் சுகாதாரத்துறை சார்பில் மக்களிடையே பிரச்சாரம் மூலம் அறிவுறுத்தப்பட்டது. மேலும் சிறுவர்கள் பட்டாசு வெடிக்கும் போது கண்களை பாதிக்காமல் இருக்க தனியார் பங்களிப்புடன் வருவாய்த்துறை சார்பில் 20,000க்கும் மேற்பட்ட கண் கண்ணாடிகள் இலவசமாக வழங்கப்பட்டது. இருப்பினும் நேற்று முன்தினம் இரவு முதல் நேற்று மாலை 5 மணி வரை பல்வேறு பகுதிகளில் பட்டாசு வெடித்ததில் 45க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் புற நோயாளிகளாக சிகிச்சை பெற்றுள்ளனர். இவர்கள் அனைவரும் 12 முதல் 20 வயதிற்குட்பட்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் நாளை பல்வேறு இடங்களில் மின்தடை அறிவிக்கப்பட்டுள்ளது. குருமாம்பேட் துணை மின் நிலைய பராமரிப்பு பணி காரணமாக நாளை காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை கீழ்கண்ட இடங்களில் மின்தடை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மேட்டுப்பாளையம், ட்ரக் முனையம், ஹரி நமோ நகர், பிரியதர்ஷினி நகர், ராஜா அண்ணாமலை நகர், என்ஆர் ராஜி நகர், சிவாஜி நகர், காமராஜ் நகர், குருநகர், ராஜீவ் நகர், ஆதிகேசவர் நகர், இந்திரா நகர்,
இஸ்ரவேல் நகர், பல் மருத்துவக் கல்லூரி, புதுப்பேட், ராஜாஜி நகர், லாஸ்பேட்டை, நெருப்புக்குழி, நாவர்குளம், டாக்டர் அன்னிபெசன்ட் நகர், கணபதி நகர், சின்னக்கண்ணு நகர், அன்னை நகர், மோதிலால் நகர், அகத்தியர் நகர், வாசன் நகர், பொதிகை நகர், குறிஞ்சி நகர், விரிவாக்கம், செவாலியர் சீனிவாச நகர், திள்ளைக்கண்ணு அம்மா நகர், அசோக் நகர், லாஸ்பேட் அரசு ஊழியர் குடியிருப்பு, நேருவில் நகர், அவ்வை நகர், சாந்தி நகர், வள்ளலா நகர், கலைவாணி நகர், ஆனந்தா நகர், நெசவாள நகர், லட்சுமி நகர், வரதராஜ பிள்ளை நகர், மேயர் நாராயணசாமி நகர், சப்தகிரி நகர், இடையஞ்சாவடி ரோட், லாஸ்பேட் கல்வி நிறுவனங்கள் மற்றும் உயர் மின்னழுத்த நுகர்வோர்கள் என பல இடங்களில் மின்தடை அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வரும் 24ஆம் தேதி முதல் நகர பகுதிகளில் மின்சார ஏசி பேருந்து சேவை துவங்குகிறது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் நகர சேவைக்காக தனியார் பங்களிப்புடன் மொத்தம் 25 எலக்ட்ரிக் பேருந்துகள் வாங்கப்பட்டுள்ளது. இதில் 10 ஏசி பேருந்துகளும் அடக்கம். இந்த எலக்ட்ரிக் பேருந்துகளுக்கு ரூபாய் 4 கோடி மதிப்பில் சார்ஜிங் ஸ்டேஷன் மறைமலை அடிகள் சாலையில் தாவரவியல் பூங்கா எதிரில் உள்ள நகராட்சி இடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய பேருந்துகளை முதலீடு செய்து வாங்குதல், அதனை பராமரித்தல், இயக்குதல் அனைத்தும் தனியார் நிறுவனம் மேற்கொள்ளும். அதில் டிக்கெட் கலெக்ஷன் செய்யும் பணியை மட்டும் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக ஊழியர்கள் செய்வர். பேருந்து இயக்கும் தனியார் நிறுவனத்திற்கு அரசு அதற்கான தொகை கொடுத்துவிடும். அதன்படி ஏசி பேருந்து 1 கிலோமீட்டர் தூரம் இயங்க 63.8 ரூபாயும், ஏசி வசதி இல்லாத பேருந்து 1 கிலோமீட்டர் தூரம் இயங்கினால் 62 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. இந்த 25 பேருந்துகளின் சேவை வரும் 24ஆம் தேதி முதல் நகர பகுதியில் இயக்கப்பட உள்ளது. அன்றே நகராட்சி சார்பில் மகளிர் சுய உதவி குழு பெண்களுக்கு 38 எலக்ட்ரிக் ஆட்டோக்கள் வழங்கப்பட உள்ளது. கனமழை காரணமாக காரைக்காலில் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக காரைக்கால், திருநள்ளாறு, நெடுங்காடு, திருப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகள், குடியிருப்பு பகுதிகள், விவசாய நிலங்கள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மழைநீர் தேங்கியுள்ளது. இந்நிலையில் தென்னங்குடி பகுதியில் விவசாய நிலங்களில் மழைநீர் தேங்கி நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளது. தண்ணீரை வெளியேற்ற முடியாமல் விவசாயிகள் திணறி வருகின்றனர். 2 நாட்கள் பெய்த மழைக்கே மழைநீர் வெளியேறாமல் தேங்கியிருக்க வடிகால்களை முறையாக தூர்வாராததே காரணம் என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடனடியாக வடிகால்களை தூர்வார வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தன்னகுடி கிராமத்திலிருந்து பேசுறேன். தன்னகுடி கிராமம், என் பேர் மார்டின். இது பார்த்தீங்கன்னா 2 நாளா தொடர்ந்து 2 நாளா மழை பெஞ்சிட்டு இருக்கு. நாங்கள் எல்லாம் நட்டு விவசாயம் பண்ணியிருக்கிறோம். எல்லாமே தண்ணியில மூழ்கி கிடக்கு. தண்ணியில மூழ்கி கிடக்கிறது மட்டும் இல்லாம எல்லாருமே இந்த வாய்க்கால வருடம் சரியான தூர்வாராம போறதுதான் காரணம். 2வது சட்ரஸ் எல்லாம் இங்க சரியா நிலைமை இல்லை. எல்லா சட்ரஸும் ஓட்டையா இருக்கு. சட்ரஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா சட்ரஸும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் ஓட்டையா தான் இருக்கும். இந்த சட்ரஸும் மூடுறதுக்கோ வடிகாலம் சரியில்லாத வடிகாலும் கிடையாது. சட்ரஸோட அமைப்பும் சரியில்லை. இதனால என்ன ஆகுதுன்னா வருடம் இந்த வயல்ல எல்லாம் மூழ்கி கொடுது. வருஷம் நாங்க விவசாயம் பண்றோம். விவசாயம் பண்ணி இந்த மாதிரி மழையில இதுல பாதிப்பு ஏற்படுறது. பாதிப்பு ஏற்பட்டு ஒவ்வொரு நிலமும் பாத்தீங்கன்னா எல்லாமே இங்க ஒரு 2000 ஏக்கர் கிட்டத்தட்ட நாங்க விவசாயம் பண்றோம். இங்க எல்லாருமே இந்த தனக்குடியில 2000 ஏக்கர் விவசாயம் பண்றோம். 2000 ஏக்கருமே ஒரு நடையும் மழையில பாதிப்பு ஏற்பட்டு ஒண்ணுமே நாங்க விவசாயத்துல பலன் இல்லாம போயிடுறோம். ஒவ்வொரு நடையும் இதே மாதிரி பாதிப்பு ஏற்பட்டே இருக்கு. இந்த அரசாங்கம் எங்களுக்கு நல்ல முறையா இந்த சட்ரஸ் சரி பண்ணி கொடுக்கணும். தண்ணி வர அடிகால சட்ரஸையும் சரி, வர்ற தண்ணி தேக்கி சட்ரஸையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு எங்களுக்கு தூர்வாரி கொடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த அரசாங்கம் அதுக்காக நடவடிக்கை எடுக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். நேற்று பெஞ்ச மழையில என்ன பாதிப்பு ஏற்பட்டு? நேற்று பெஞ்ச மழையில சுத்தமா மூழ்கி போயிட்டு கொஞ்சம் தெரிஞ்சிச்சு, லேசா தெரிஞ்சிச்சு. அதுவும் சுத்தமா மூழ்கி இப்ப ஒண்ணுமே இல்லாம மூழ்கி கிடக்கு. மாநிலம் காரைக்கால் மாவட்டம் தொடர்ச்சியா நெல்களஞ்சியமா இருந்து வருது. பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அரசுக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு அவப்பேறு உண்டாக்கும் நோக்கத்துல செயல்பட்டு வராங்க. பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய வடிவாய்க்கெல்லாம் தூர் வரவே கிடையாது. ஏதோ ஒரு பகுதியில ஒரு பிட்டு ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் மட்டும் தூர் வாரிட்டு விட்டு போயிடுறாங்க. பாக்கி ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் தூர் வரலாம் மட்டும்தான் தண்ணி வடியும். அது இங்க சேரவே கிடையாது. ஆனா செய்யறாங்க, ஏதோ ஒரு பேருக்கு கண் தொடர்பு தான் செய்யறாங்க. இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு அவப்பேறு உண்டாக்கும் நோக்கத்துலதான் இங்க இருக்கக்கூடிய காரைக்கால் இருக்கக்கூடிய பொறியாளர்களே செயல்படுறாங்க. இதுல மீது உரிய நடவடிக்கை எடுத்தா மட்டும்தான் காரைக்கால விவசாயிகளை வாழ வைக்க முடியும். இல்லைன்னா ஏதோ ஒரு பேருக்கு செய்யறாங்க.
செஞ்சுட்டு அவங்க போயிட்டு இருக்காங்க. இப்ப பாருங்க, ஒரு 20 மீட்டர் சாதாரண ஒரு 20 மீட்டர் ட்ரீட்மெண்ட் வந்து வருஷம் கணக்காக கிடக்கு, ஒரு மண்ணை அடைச்சி கிடக்கு. அதை எடுக்க சொல்லி பலமுறை சொல்லியாச்சு. காது கொடுத்து கேட்காத அதிகாரிகள் தான் இங்க இருக்காங்க. ஏதோ அவங்க என்ன செய்யறாங்க அதை நாங்க கேட்கணும், விவசாயம் கேட்டுக்கணும். இப்படிதான் இருந்திருக்கு. இதனால என்ன ஒவ்வொரு இடத்துல நாங்க தண்ணியில விழுந்து விவசாயிகள் வந்து அழிஞ்சு போயிட்டு தான் இருக்காங்க, கடன் சுமையாக இருந்துட்டு இருக்காங்க. இதனால உடனடியாக பொதுப்பணித்துறையோட அமைச்சர் வந்து உடனடியாக இந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுத்தா மட்டும்தான் விவசாயிகளை வாழ வைக்க முடியும். இதனால ஒவ்வொரு ஆண்டும் நாங்க பாதிச்சுதாங்க இருப்போம். இதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. பக்கத்துல தான் பாத்தீங்கன்னா அந்த மாநிலத்துல பாத்தீங்கன்னா முறையாக தூர்வாரு எல்லாம் செய்யறாங்க. காரைக்கால் மாவட்டம் இந்த நிலைமை தாங்க நீடிச்சு வருது. வடகிழக்கு பருவமழை தொடங்கி உள்ளதால் புதுச்சேரியில் அதிகாலை முதல் மழை பெய்து வருகிறது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை தொடங்கி உள்ளதால் புதுச்சேரியில் அதிகாலை முதல் பல்வேறு இடங்களில் விட்டு மழை பெய்து வருகிறது. நகர பகுதியான ராஜ்பவன், முத்தியால்பேட்டை, உப்பளம், உருளையன்பேட்டை, லாஸ்பேட்டை உட்பட கிராமப்புறங்களில் அதிகாலை முதல் மிதமான மழை பெய்து வருகிறது. புதுச்சேரியில் இன்று பொது விடுமுறை விடப்பட்டுள்ள நிலையில் மழை காரணமாக சாலைகள் வெறிச்சோடி காணப்படுவதுடன் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. காமராஜர் நகர், பாவாணர் நகர், கிருஷ்ணா நகர் உள்ளிட்ட பல்வேறு தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழும் அபாயம் உள்ளதால் அனைத்து துறைகளும் தயார் நிலையில் இருக்க மாவட்ட நிர்வாகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதுச்சேரியில் தீபாவளி கொண்டாட்டத்தின் போது நகர் முழுவதும் ஏற்பட்ட பட்டாசு மின்னல்களின் கழுகு பார்வை உங்களுக்காக. எப்பொழுதும் பரபரப்பாக இருக்கும் புதுச்சேரி கனமழை காரணமாகவும் சுற்றுலா பயணிகளின் வருகை காரணமாகவும் வெறிச்சோடி காணப்பட்டது. தீபாவளி பண்டிகையொட்டி கடந்த 10 தினங்களாக ஜவுளி உள்ளிட்ட பொருட்கள் வாங்க அருகாமையில் தமிழக பகுதி மக்களும் புதுச்சேரிக்கு வருகை தந்ததாலும் தீபாவளி பண்டிகைக்கு பலர் தங்கள் சொந்த ஊர்களில் கார் உள்ளிட்ட வாகனங்களில் திரும்பியதால் புதுச்சேரியில் திரும்பிய பக்கமெல்லாம் போக்குவரத்து நெரிசல் நிலவியது. உள்ளூர் மக்கள் நடந்து செல்லக்கூட முடியாமல் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வந்தனர். இந்த நிலையில் இன்று அதிகாலை முதல் தொடர்ந்து மழை விட்டு பெய்து வருவதால் முக்கிய சாலைகள் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகின்றன. கனமழை காரணமாக சுற்றுலா பயணிகளின் வருகையும் குறைந்துள்ளது. இதன் காரணமாக கடற்கரை சாலை, நோனாங்குப்பம், படகு குழாம், உசுட்டேரி, ஆரோவில், அரவிந்தர் ஆசிரமம், பாண்டி மெரினா உட்பட பல்வேறு சுற்றுலா இடங்கள் சுற்றுலா பயணிகளின் வருகை இல்லாததால் வெறிச்சோடி காணப்படுகிறது. வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை கொண்டுள்ள நிலையில் கனமழை எச்சரிக்கை காரணமாக காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் இன்று முதல் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என புதுச்சேரி அரசு உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி அரசு மீன்வளத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனையொட்டிய தென்கிழக்கு வங்காள விரிகுடா பகுதியின் மேலே 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை பரவியுள்ள மேல் வளிமண்டல சுழற்சி தற்பொழுது தென்கிழக்கு மற்றும் அதனையொட்டிய தென்மேற்கு வங்காள விரிகுடா பகுதியில் நிலவி வருகிறது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் அந்த பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளது. இது மேற்கு வடமேற்கு போக்கில் நகர்ந்து அதனைத் தொடர்ந்து 48 மணி நேரத்தில் தெற்கு பசுமை வங்காள விரிகுடா மற்றும் அதனையொட்டிய மேற்கு மத்திய வங்காள விரிகுடாவில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் வாய்ப்பு உள்ளது. இதன் காரணமாக காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மீன்பிடி விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் 21/10/2025 முதல் மறு அறிவிப்பு வரும் வரை கடலில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் மீனவர்கள் எவரேனும் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருப்பின் உடனடியாக கரை திரும்பவும் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. எனவே மீனவ கிராம பஞ்சாயத்தார்கள் தங்கள் கிராமங்களின் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ள உரிமையாளர்களுக்கு தகவல் தெரியும் பொருட்டு இதனை உரிய வகையில் அறிவிப்பு செய்திட வேண்டும் என புதுச்சேரி அரசு தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.